ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வந்தாச்சு. எல்லாருமே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. எங்க வீட்டில் அதிரசம் தான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 4 to 6 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுமே நம்ம இதை உணர விட்டுடலாம். ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா உணர விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் வச்சு. அப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி, தூசி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பதம் செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பாருங்க. இது நல்லா உருண்டு நமக்கு தக்காளி பதத்துக்கு வரணும். இது வந்ததுமே நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ஸ்பூன் கீ மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும். நெக்ஸ்ட் டே மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதிரசம் ஷேப் ரெடி பண்ணிடலாம். ஆயில் கவர் இல்லை பால் பாக்கெட் கவர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதிரசம் ஷேப் ரெடி ஆனதுமே எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதிரசம் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே நமக்கு சுட சுட சுவையான அதிரசம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.